உஷா, ஏமா இங்க வந்து தனியா நிக்கிற? என்னம்மா கஷ்டமா இருக்கா? கஷ்டமா தான் இருக்கும். காஞ்சனா நடந்துக்கிற விதம், ஆதியோட கோபம், இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு கஷ்டத்தோட வந்திருக்க. போக போக எல்லாம் சரியா போயிடுமா. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும். விட்டு கொடுத்தாம போகணும். ஏதோ என் பொண்டாட்டி பிள்ளைங்கிறதுக்காக சொல்ல. காஞ்சனாவோ ஆதியோ கெட்டவங்க கிடையாது, உணர்ச்சி வசப்படுறவங்க. அதோட வெளிப்பாடா சில தப்புகளை பண்ணிடுறாங்க. ஆதி மாறணும். அவனோட கோபம், வேகம் எல்லாம் மாறணும். அது தானா மாறாது, நீ தான் மாத்தணும். என்னம்மா பாக்குற? ஏண்டா இவன் பழைய பெரிச்சாழி மாதிரி புருஷன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பொண்டாட்டி தான் அடக்கி வாசிக்கணும்னு சொல்றானே பாக்குறியா? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்மா, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். எனக்காகவோ உங்க அம்மா அப்பாவுக்காகவோ நீ விட்டு கொடுக்க வேண்டாம். அந்த பொண்ணு இருக்குல்ல அபி, உன் ஃப்ரெண்டு, அவளுக்காக நீ விட்டு கொடுக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கா. அவளுக்காக தான் அங்கிள், அபிக்காக தான் நான் இதை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நிச்சயமா உனக்கு பலன் கிடைக்குமா. உஷா, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஓகே? உனக்கு சப்போர்ட்டா இந்த வீட்டுல நான், என் அத்தை, அனு, அர்ஜுன் எல்லாம் இருக்கோமா. உனக்கு தான் இந்த வீட்டுல மெஜாரிட்டி. ஓகே? சாப்பிட்டியாமா? இன்னும் இல்ல அங்கிள். போய் சாப்பிடு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே? ஹலோ சார், யாரை பார்க்கணும்? இல்ல, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருக்கு. ஆமா சார், உள்ள மேனேஜரை போய் பாருங்க, அவர் சொல்லுவார். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என் பேர் நாராயணன். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? வெளியில வேலைக்கு ஆள் வேணும்னு போர்டு போட்டிருக்கு, அதான் வந்தேன். நான் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்ப்பேன். இது வந்து என்னோட... இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். பாருங்க சார், நான் வேலை பார்த்த கம்பெனியில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்ல சார், எங்களுக்கு அக்கௌண்ட்ஸுக்குலாம் ஆள் தேவையில்லை. அதெல்லாம் நாங்க கம்ப்யூட்டர்லயே பார்த்துப்போம். அதுக்கும் எங்ககிட்ட ஆள் இருக்கு. அப்போ அந்த போர்டு... அதுவா? அது வாட்ச்மேன் வேலைக்கு தான் எங்களுக்கு ஆள் வேணும். அப்படியா? பரவாயில்ல சார், வாட்ச்மேன் வேலை இருந்தாலும் நான் பார்க்குறேன். சார், வாட்ச்மேன் வேலைனா டியூட்டி மாறி மாறி வரும். டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட்னு 12 மணி நேரம் ஒர்க்கு. அதோட இல்லாம ஃபேக்டரி குடோன்ல தான் ஒர்க்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல சார், பார்க்குறேன். எங்களுக்கு எங்கான ஆள் தான் தேவை. நீங்க வயசானவரா இருக்கீங்க, உங்களால ராத்திரியில கண் முழிக்க முடியுமா? சார், நான் வேலையில கரெக்டாக இருப்பேன், ஒழுங்கா இருப்பேன். உங்க கம்பெனியில வேலை கொடுங்க சார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார், ப்ளீஸ். ஓகே சார், நீங்க இன்னைக்கே வேலைக்கு சேர்ந்துருங்க. அங்க அதோ இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட உங்க வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு சைன் பண்ணி யூனிஃபார்ம் வாங்கிக்கோங்க. சரி. உங்களுக்கு குடோன்ல தான் வேலை. சரி. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பாருங்க. ஷார்ப்பா 7 மணிக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. இவர் அட்ரஸ் வாங்கிட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருங்க. ரொம்ப நன்றி சார். வாங்க. வணக்கம் சார். என் அட்ரஸ் கொடுத்துட்டு யூனிஃபார்ம் வாங்கிக்க சொல்லி சொன்னார் சார். இதுல உங்க அட்ரஸ் எழுதி கையெழுத்து போடுங்க.
இன்னைக்கு கரெக்டா 7 மணிக்கு வந்துருங்க. வரேங்க. வாங்க. சமந்திம்மா, சமந்திம்மா, எங்க இவ்வளவு தூரம்? வந்து கல்யாணம் தான் நல்ல விதமா முறைப்படி செய்யறதுக்கு கொடுப்பனை இல்லாம போச்சு. உஷாவுக்கு செய்ய வேண்டிய செய்முறை சீர்வரிசை எல்லாம் முறைப்படி செய்யணும் இல்லையா? அதான். இதுல ஜுவல்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே உஷா பேர்ல இருக்கிறது தான். அது தவிர எங்களோட சொத்து பூரா உஷாவுக்கு தானே. அவளுக்கு எங்களை விட்டா வேற யார் இருக்காங்க சொல்லுங்க. உங்ககிட்ட நாங்க ஏதாவது கேட்டோமா? இதெல்லாம் நீங்க கேட்காமலேயே நாங்க செய்ய வேண்டிய முறை தானே. அடேங்கப்பா, முறை முறையா முறை முறைய பத்தி யாரெல்லாம் பேசுறதுங்கிற விவசாயே இல்லாம போச்சு. காஞ்சனா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? நீ வாய மூடுமா. நிச்சயதார்த்தத்துக்கு ஊரை கூட்டி கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்றப்போ என் புள்ளைய வேணான்னு சொல்லி நம்மள அசிங்கப்படுத்தினா. இப்போ ரேகாவை கட்டிக்கிட்டாவது ஆதி நல்லா வாழட்டோன்னு கல்யாண ஏற்பாடு பண்ணா அங்கேயும் வந்து ஊரை கூட்டி நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சா. என் புள்ளைய கட்டாய தாலி கட்ட வச்சா. இந்த 2 காரியத்தையும் முறைக்கிட்டவங்களால தான் பண்ண முடியும். பாவி, அம்மா, ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. என் மக பண்ணது பெரிய தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்க நாங்க தயாரா இருக்கோம். உங்க மன்னிப்பு யாருக்குங்க வேணும்? ஏதோ செய்முறை செய்றேன்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்களே, ஒரு மண்ணும் வேண்டாம். முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க. அம்மா ப்ளீஸ், நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. உஷாவுக்கு நகை, மாப்பிளைக்கு நகை, ட்ரெஸ்ன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினோம். தயவு செஞ்சு இதெல்லாம் வாங்கிக்கங்க. நாங்க பண்ண தப்ப மன்னிச்சு பெரிய மனசு பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஏத்துங்க ப்ளீஸ். ஆமா சமந்தி, தயவு செஞ்சு நாங்க தர்றத சந்தோஷமா ஏத்துக்கங்க. என்னது? நீங்க தர்றத நான் சந்தோஷமா ஏத்துக்கணுமா? அதுக்கு நான் ஒன்னும் பிச்சைக்காரி இல்ல. இந்த மாதிரி சீர் சினத்திய நான் எங்க வீட்டு வேலைக்காரிக்கு இனாமா தருவேன். அப்பேற்பட்ட ஃபேமிலி எங்களுது. இங்க பாருங்க, வீடு தேடி வந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எங்க அப்பா அம்மாவை இப்படி இன்சல்ட் பண்ணாதீங்க. என்னால பொறுத்துக்க முடியாது. எனக்கு பிடிக்காதவங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கையில வச்சிருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு முதல்ல வெளியே போக சொல்லு. வேண்டாம். இது விட அதிகமா ஆட்டம் போட்டவங்க அதுக்குண்டான பலனை நல்லா அனுபவிச்சிருக்காங்க. அதெல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசாதீங்க. அவமானப்பட்டவங்களோட வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாது. என்னடி ரொம்ப ஓவரா சினிமா டைலாக்லாம் பேசுற? இவங்களை நானடி வீட்டுக்கு வர சொன்னேன். என் மகனுக்கு இவங்க என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வருது? அவன் கோடீஸ்வரன்டி. இவங்க கொண்டு வந்த துணியை உடுத்துற அளவுக்கு என் மகன் ஒண்ணு கேவலமா போயிடல. என் வீட்டுக்கு வந்து என்னை இரிட்டேட் பண்ண நான் இப்படிதான் பேசுவேன். அம்மா, உங்களை இரிட்டேட் பண்றது எங்க நோக்கம் இல்லம்மா. நாங்க அதுக்காக இங்க வரல. உறவை மதிக்கணும். நமக்குள்ள ஏற்பட்ட சொந்தத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். அதுக்காகத்தான் வந்தோம், அவ்வளவுதான். இத பாருங்க, இந்த வீட்ல இருக்கிற யார் கூடயும் உங்களுக்கு எந்த உறவும் இல்லைங்கிறத மனசுல எழுதி வச்சுக்கோங்க. ஏதாவது சொல்லிக்கிட்டு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வர்றத நான் விரும்பல. நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, நீங்க இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்க கூடாது. புரியுதுமா? நீங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியுது. மனுஷங்களை எது இந்த அளவுக்கு ஆட்டி வைக்குது, எதை சாதிக்கிறதுக்காக மனுஷங்க ஒருத்தர் இந்த அளவுக்கு காயப்படுத்துறாங்க, அந்த அம்மா புரியல. வாமா. அப்பா, அப்பா, அப்பா நில்லுங்கப்பா. அம்மா, 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 அம்மா நில்லுமா ப்ளீஸ்மா. அப்பா, நானும் உங்க கூட வந்துடுறேன்ப்பா. ஐயோ வேண்டாம் உஷா. உஷா, இங்க நடந்ததை பத்தி எதுக்கும் கவலைப்படாத. நாம ஒரு தப்பு பண்ணோம், அதுக்கு அவங்க கிட்ட 1000 தடவை மன்னிப்பு கேட்டோம். அதெல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்காம அவங்க 1000 தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாம அதெல்லாத்தையும் மன்னிப்போமா? இங்க பாரு, நீ எதையும் மனசுல வச்சுக்காத. இந்த வீட்டுக்கு நீ ஒரு நல்ல மருமகளா இருக்கணும்.
எங்களை பத்தி கவலைப்படாத, அதான் முக்கியம். வா. பார்த்து நடந்துக்க. பஸ்ஸுக்கு காசெல்லாம் எடுத்துக்கிட்டியாமா? எடுத்துக்கிட்டேம்மா. என்னம்மா சுமதி, எங்க கிளம்பிட்ட? வேலைக்கு போறேன்ப்பா. வேலைக்கா? என்ன விளையாடுறியா? நீ எதுக்கு வேலைக்கு போனோம்? அப்பா, நீங்க பேசுறது தான்ப்பா விளையாட்டுத்தனமா இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற நிலைமை தெரிஞ்சது தானே. இந்த நிலைமையில நான் வேலைக்கு போறது நல்லது தானேப்பா. எல்லாம் நேரம்மா. இத்தினோண்டு இருந்துக்கிட்டு என்ன பார்த்து நான் விளையாடுத்தனமா பேசுறேன்னு சொல்றியா? இதாம்மா கெட்ட நேரம். கோபுரத்து உச்சியில இருந்தனா இன்னைக்கு கோயில் வாசல செருப்புக்கு டோக்கன் போற அளவுக்கு இறங்கி வந்துட்டேன்ல. அதான் நீ கூட என்ன இளக்காரமா பேசுற. அப்பா, நான் ஒன்னும் உங்களை இலக்காரமா பேசல. அதானே, அவ என்ன தப்பா பேசிட்டா? ஆமாண்டி, அவ எதுவும் தப்பாவே பேசல. நான் தான் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். பாரு, வேலைக்கு போறேங்கிறா. நம்ம குடும்பம் இருந்த இருப்புக்கு இதெல்லாம் நமக்கு அசிங்கம் இல்ல? அப்பா, நான் வேலைக்கு போறதுல நீங்க என்னத்தப்பா அசிங்கத்தை கண்டீங்க? நான் 1000 பேருக்கு வேலை கொடுத்தவன். எனக்கு தெரியாதா பொம்பளை வேலைக்கு போனா எவ்வளவு பிரச்சனை வரும்னு? ஏகப்பட்ட தப்பு தண்டா, பம்பு தும்பு எல்லாம் வந்து சேரும். சுமதி, இந்த அப்பா கையால் ஆகாதவன் மேலேயே வரமாட்டான். உங்களை வச்சு 3 வேளை சோறு போட கூட வக்கத்தவன் நினைச்சிட்டியாமா? அப்பா, இப்ப நாம இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிறேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசுறீங்க. நான் வரேன்ப்பா. சுமதி, 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 என்னம்மா நான் சொல்லிட்டே இருக்கேன், போயிட்டே இருக்கேன். இந்த அப்பனை மதிக்க மாட்டியா? சுமதி, பாரு எப்படி போறா பாரு. உன் பொண்ணை எந்த லட்சணத்துல வளர்த்து வச்சுக்கிட்டு பாரு. அவ போறதுல என்ன தப்புங்க? வேற என்ன செய்வா அவ? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சி 4 சவத்தையும் வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க சொல்றீங்களா? அவ வாழ்க்கையே ஒரேடியா கெடுத்துட்டு இந்த மாதிரி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? வெக்கமா இல்ல? ரொம்ப பேசாத. பேசாம என்னங்க பண்றது? எல்லாம் போயிடுச்சு. நாளைக்கு சாப்பிடுற சாப்பாட்டுக்கே கஷ்டம் வந்துடுச்சுன்னா என் மக என்ன பண்ணுவா? அவ பொழைக்க வேண்டாமா? ஏதோ தன்னை காப்பாத்திக்கிற அளவுக்காவது அவளுக்கு தைரியம் வர வேண்டாம்? அவளுக்கு நல்லது கெட்டது தெரியட்டும், சம்பாதிச்சு பழகட்டும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, முட்டுக்கட்டை போடாதீங்க. அப்படின்னா நீ எதுலையும் தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ற, அப்படித்தானே? அவ தன்னோட சொந்த கால நிக்கட்டும், அதை தடுக்க வேண்டான்னு தான் சொல்றேன். ஏய், வார்த்தை தாண்டி மாறுது. கொஞ்சம் பாலிஷா சொல்ற. மத்தபடி என் மனசுல நான் என்ன நினைச்சேனோ அதே அர்த்தம் தான் உன் மனசுலயும் இருக்கு. உன் மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? நீதான் எதுக்கு மக்கத்தவனா போயிட்டியே? சுமதிக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு எதிராக தகுதின்னு நினைக்கிற, அப்படித்தானே? உங்ககிட்ட என்னங்க பேச்சு வேண்டியிருக்கு? ஏண்டி, நான் இப்படியே அழிஞ்சு போயிடுவேன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? வருவேண்டி, வார. ஆண்டி, ஆண்டி, ரேகா, ஆண்டி, என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? சச்சே, ஏமா அப்படி கேக்குற? இல்ல, கோயில்ல நான் கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன் இல்லையா, அது உங்களுக்கு தப்பா தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என் அப்பாவுக்காக தான் அப்படி சொன்னேன். அது தப்பா ஆண்டி? இல்லம்மா, தப்பே இல்ல. நீ உங்க அப்பாவோட நன்மையை மனசுல வச்சுக்கிட்டு அப்படி ஒரு முடிவெடுத்த, அது எப்படி தப்பா இருக்கும்? அப்பாக்காக பொண்ணு செய்யறதும் அம்மாக்காக பையன் செய்யறதும் கடமைமா. அத நான் மட்டும் இல்ல, யாருமே தப்பா நினைக்க மாட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? இல்ல ரேகா, உன் மேல எனக்கு கோவமே இல்ல.
சரியா சொல்ல போனா எனக்கு உன் மேல பிரியம் தான் நிறைய இருக்கு. ஆனா அதை உரிமையோட உன்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி உன்கிட்ட இவ்வளவு பிரியமா பேசி பழகிட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வர முடியலையேன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. உஷா, என்ன வீட்டுக்கு வந்தவங்கள பானு கூட கூப்பிட மாட்டியா? இதான் உனக்கு தெரிஞ்ச மேனஸா? பார்த்துட்டு நீ பாட்டு கண்டுக்காம போற. இப்ப ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்படி பேசுறது? நான் நாகரிகத்தை பத்தி உனக்கு சொல்லி தரணும் போல இருக்கே. என்ன நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடந்துருச்சுங்கிற திமிரா? இல்ல, நீங்க என்னமோ என்ன டீஸ் பண்ற மாதிரி இருக்கு. எனக்கும் இவங்களுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை தெரிஞ்சும் நீங்க இந்த மாதிரி பேசுறத என்னால வேற எப்படி எடுத்துக்க முடியல. அடேங்கப்பா. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் இவங்கள வாங்கன்னு சொன்னா கூட அதை இவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாதே. ஒருவேளை நான் இவங்கள டீஸ் பண்றத கூட இவங்க நினைக்கலாம்ல. எந்த உரிமையில நான் இவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறது? ஒரு விஷயம் சொன்னா உடனே நீ பாட்டுக்கு லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடுற. அப்படி இல்லைங்க. நான் ஒன்னு சொன்னா அதுக்கு எதிர்கேள்வி கேட்காம செய்ய மாட்டியா? எதுக்கு எடுத்தாலும் மடக்கி பேசுறத இதோட விட்டுரு. இப்ப நீங்க தான் என்ன மடக்கி இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், எது சொன்னாலும் பதிலுக்கு பேசுறத முதல்ல நிறுத்து. ரொம்ப கெட்ட பழக்கம். பெரியவங்க ஏதாவது சொன்னா முதல்ல அதை கேளு. ஆண்டி ப்ளீஸ், அவங்க ஏதோ கோவத்துல இருக்காங்க. அதனால கூட என்னை கூப்பிடாம இருந்திருக்கலாம். இதை பெருசுப்படுத்தாதீங்க. நான் வரேன். இரு ரேகா, ஆதி வந்துருவான், பார்த்துட்டு போயேன். இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். நான் வரேன். ரேகா, இது உன் வீடு. நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரியா? தேங்க்ஸ் ஆண்டி. சரி வா. ம்.